ஃபேஸ்புக்கில் சில இந்த ரியாக்ஷன் வீடியோலாம் போடுவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது, எந்த மாதிரியான வீடியோ போடணும், என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் போடணும், எப்படி வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் அந்த ஃபேஸ்புக்கில் ரியாக்ஷன் வீடியோவில் சில வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட மெசேஜில் வந்து கேட்டே இருக்காங்க, எப்படி அந்த வீடியோவை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து வீடியோ எடிட் பண்ணி நீங்களும் ஃபேஸ்புக்கில் போடலாம், யூடியூப்பில் போடலாம். யூடியூப்பில் போடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஃபேஸ்புக்கில் போடலாம். ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த காப்பிரைட் இஷ்யூலாம் கொஞ்சம் அந்தளவுக்கு வராது. இதே வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். எந்தெந்த வீடியோக்கெலாம் வரும்னா ரொம்ப அது வந்து நான் போக போக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவை வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் எந்த வீடியோக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த வீடியோவை வந்து ஆன் பண்ணிவிட்டு, அதாவது வேறு ஃபோனில் ஆன் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் ஃபோனில் அதே மாதிரியே வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோமோ அதை வந்து முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சுக்கணும். யோசிச்சு வச்சுட்டு அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்து நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடணும். பேச ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக அந்த வீடியோ முடிய சொல்ல கரெக்டாக நம்மளும் வந்து முடிச்சிடணும். ஒரு வேளை உங்ககிட்ட ஒரு ஃபோனு தான் இருக்குது அப்படின்னா, ரெண்டாவது ஃபோன் இல்லை அப்படின்னா, அந்த பட்சத்தில் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி வந்து அந்த வீடியோவில் என்னென்ன வருது, என்னென்ன பேசணும், என்னென்ன பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முன்னாடியே நம்ம செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்து பேசுகிற மாதிரியே நம்ம வந்து ஆக்ஷன் கொடுத்து நம்ம பேசி அதை வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எப்படி வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு ஒரு ஆப் தேவை, எடிட்டிங் ஆப்பு. அந்த ஆப் என்னென்னா நம்ம வந்து கேன்வாஸ் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே க்ரியேட் நியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன ரேஷியோ தேவைன்னா, நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4.5 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடணும். அது எந்த வீடியோன்னு பார்த்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு வீடியோவை நான் கொண்டு வந்துடுறேன், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு வீடியோவை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்துட்டேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவை என்ன பண்ணேன்னா, இங்கே ஜூம்னு இருக்குல்ல, பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அது அழகாக அப்படியே நம்ம கையிலேயே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரமாக செட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மார்க்கும் எண்டு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அசையாமல் இருக்கும். இங்கே பேக் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து பேசுனீங்களோ அந்த வீடியோவை கொண்டு வந்துடுங்க. இப்போ டவுன்லோடில் இருக்கும் அந்த வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோவை நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன், சும்மா உதாரணத்துக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த அளவுக்கு வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அழகாக அப்படியே வந்து லைனாக இருக்கும். இப்போ முன்னாடி ஒரு 10 செகண்ட் நீங்கள் வந்து பேசியிருக்க மாட்டீங்க, அதாவது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்காது, அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் ஆகிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை செகண்ட் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம் இருக்குல்ல, ட்ரிம் அண்ட் ஸ்பிட், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலாம் டெலிட் ஆகிடும். அதே மாதிரி நடுவில் எல்லாம் நம்ம கரெக்டாக பேசியிருப்போம், லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்பீடு ஆப்ஷனை கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த வீடியோ. ரொம்ப முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம எக்ஸ்ட்ரா பேசுனதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போது எண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் கட் பண்ணோம், இப்போ எண்டில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, எண்டில் கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போது வாய்ஸ் வந்து இந்த வீடியோக்கு வந்து நம்ம பேசுறது கம்மியாக இருக்குன்னா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எல்லோ கலர் கோடு வரும். இப்போது இந்த மாதிரி வராது. இப்போ இந்த ஆப்ஷனையே இங்கே இல்லை பாருங்க. இப்போ அந்த மேல் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் கோடு வந்தோடனே இந்த மாதிரி சைடில் ஆப்ஷன் வரும். இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மிக்சரான ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து 200 வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது வாய்ஸ் வந்து ஏற்றிக்கலாம். இப்போது இந்த நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த வீடியோவிலும் ஒரு ஆடியோ இருக்கும்.
அது வந்து காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. கீழே இருக்க வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் கோடு வந்துடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து இங்கே ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த வாய்ஸை. அவ்வளோதான். அந்த வீடியோக்கான வாய்ஸ் வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம பேசுகிறதும் அந்த வீடியோவில் இருக்கிறதும் அப்படியே லைனாக வந்து வரும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஏதாவது வேறு மியூசிக் எதனா ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த இன்ட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர்லேயே இருக்கிற ஆடியோ. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து காப்பிரைட் வராது. ஏதாவது ஒரு ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்தோடனே இப்போது இந்த ஆடியோ ஃபுல் சவுண்டு வச்சிங்கன்னா நம்ம பேசுகிற சவுண்டுக்கு வந்து கேட்காது இல்லையா? அதனால் இந்த ஆடியோவை வந்து நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணணும் சவுண்டை. இப்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 28 வச்சுட்டு இப்போ வந்து பொறுத்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறது அந்த இதுவும் அந்த வாய்ஸும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அழகாக அவ்வளோதான். இப்போ வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டு எதனா சேர்க்கணுன்னா இதில் போய்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லேயரில் போய்ட்டு இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணால் சேர்த்துக்கலாம். எஃபெக்ட் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கர் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்டிக்கர்லாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கெயின் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஒரு ஸ்டிக்கராக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவை இப்படி தான் வந்து எடிட் பண்ணுறேன். இதுதான் சிம்பிள் எடிட்டிங்கு. இப்போது ஃபுல்லாக முடிச்சுட்டோன்னே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் எந்த குவாலிட்டி தேவையோ அதை செக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, சேவ் அஸ் வீடியோ, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் க்ளீனாக பார்க்கலாம். பாய்.